AK64 ப்ரமோ விஜய் சொன்ன வார்த்தை. அஜித் நடிப்பில் கடைசியாக குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகி வரவேற்பினை பெற்ற நிலையில் அவரின் அடுத்த பட அறிவிப்புக்காக நீண்ட காலமாக ரசிகர்கள் காத்திருப்பில் உள்ளனர். இந்த ஆண்டு ஜனவரி முதல் நடிகர் அஜித் பல்வேறு கார் ரேஸ் போட்டிகளில் தனது குழுவுடன் பங்கேற்று வந்தார். இறுதியில் ஸ்பெயினில் நடந்த ஐரோப்பிய GT4 பந்தயத்தில் அஜித்குமார் ரேசிங் அணி போட்டியிட்டது. கார் ரேசிங் சீசன் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் தற்பொழுது மீண்டும் தனது அடுத்த படத்திற்கான பணிகளை துவங்க இருக்கிறார் அஜித்குமார். இதனால் அஜித் ரசிகர்கள் மிகவும் உற்சாகமாக காணப்படுகிறார்கள். அடுத்த ஆண்டு கோடையில் மே மாதத்தில் இந்த படத்தினை ரிலீஸ் செய்ய படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையில் தீபாவளியை முன்னிட்டு AK64 அறிவிப்பு வெளியாக உள்ளதாகவும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அஜித் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகம் அடைந்துள்ளனர். AK தீபாவளியாக இந்த ஆண்டு அமையும் எனவும் எதிர்பார்ப்புடன் இணையத்தில் கமெண்ட்களை குவித்து வருகின்றனர். தற்பொழுது ஆதிக் மற்றும் அஜித் கூட்டணியில் உருவாகும் படம் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் திருப்திப்படுத்தும் என படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் துறைமுகத்தை கதைக்களமாக கொண்ட இந்த படம் ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த ஆண்டு தீபாவளிக்கு பெரிய நடிகர்களின் படங்கள் எதுவும் வெளியாகவில்லை. இதனால் தற்பொழுது விஜய் நடித்து வரும் ஜனநாயகன், ரஜினி நடித்து வரும் ஜெயிலர் 2 மற்றும் அஜித்தின் AK64 படத்தின் அப்டேட்டுகள் தீபாவளிக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ரசிகர்களின் ஆசைப்படியே இரண்டாவது முறையாக AK64 படத்தில் அஜித் ஆதிக் காம்போ இணைந்துள்ளனர். ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இப்படத்தினை தயாரிக்க உள்ளார். இந்த படத்தின் ப்ரமோ ஒன்றை தயார் செய்து வைத்துள்ளார்கள். இதனை விஜயிடம் காண்பித்துள்ளனர். ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இவர்தான் ஜனநாயகன் படத்தை தமிழகம் மற்றும் கேரளாவில் விநியோகம் செய்ய உள்ளார். ஏற்கனவே கோட் படத்தையும் இவர்தான் விநியோகம் செய்திருந்தார். இதனால் விஜயுடன் நல்ல நட்பில் உள்ளார். தற்பொழுது AK64 படத்தை பற்றியும் விஜயிடம் கூறி மகிழ்ச்சி அடைந்துள்ளார் ராகுல். படக்குழுவிற்கு தனது வாழ்த்துக்களை விஜய் கூறியுள்ளார். மேலும் அஜித்திடமும் போனில் பேசி இருக்கிறார். சமீபத்தில் வெற்றி பெற்ற போட்டிகளுக்கும் அடுத்த படத்தின் அறிவிப்பிற்கும் வாழ்த்துக்களையும் நேரடியாக தெரிவித்திருக்கின்றார். கார் போட்டியில் ரிஸ்க் தொடர்ந்து எடுக்கிறீர்கள் எனவும் கூறியிருக்கிறார்.